நீதிபதிகள். இன்று நீதிபதிகளை பற்றி முதல் வாசகமானது எடுத்து கூறுகின்றது. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற 2 நிகழ்ச்சிகளை பற்றி தேவன் மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். அந்த 2 நிகழ்ச்சிகள், ஒன்று நீதிபதிகளின் பிறப்பு, 2 நீதிபதிகளின் இறப்பு. இந்த 2 நிகழ்ச்சியின் பொழுது அது அவர்களை எப்படி பாதிக்கின்றது, மற்றவர்களை எப்படி பாதிக்கின்றது என்பதையும் ஆண்டவர் தேவன் விளக்குகின்றார். முதலாவது, நீதிபதிகள் பிறப்பின் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? மக்கள் அனைவரும் நீதியின்படி வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி என்றால் நீதிபதிகளின் பிறப்பு அவர்களிடம் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை, ஒரு நல்ல தாக்கத்தை சமுதாயத்திலும் ஏற்படுத்துகிறது என்பதை தேவன் சொல்கின்றார். அதே போல 2வது நிகழ்ச்சியில் நீதிபதிகளின் இறப்பு. நீதிபதி ஒருவர் இறக்கும் பொழுது அது அவரை மட்டும் பாதிப்பதில்லை, நிச்சயமாக எதிர்மறையான விளைவுகளை சமுதாயத்தில் விட்டு விடுகின்றது. அதாவது எந்த அளவிற்கு நீதிபதி பிறந்த பொழுது மக்கள் நேர் வழியில் நடக்க ஆரம்பித்தார்களோ, கடவுள் வழியில் நடக்க ஆரம்பித்தார்களோ, அதே போன்று நீதிபதி இறக்கும் பொழுது எல்லா நல்ல வழிகளையும் விட்டுவிட்டு, கடவுளையும் விட்டுவிட்டு அவர்கள் தவறான பாதையில் செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதை கடவுள் சொல்கின்றார். அப்படி என்றால் சுருங்கச் சொன்னால் ஒரே வார்த்தையில், ஒரு நாட்டில் நீதிபதியின் அவசியம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் சொல்லித் தருகின்றார். ஒரு நீதிபதி தன் வாழ்க்கையின் மூலமாகவும் தான் காட்டும் நல்ல வழியின் மூலமாகவும் இந்த சமுதாயத்தை திருத்துகின்றார். அவர் இல்லை என்று கேட்டால் நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் ஒரு விதமான இறுக்கமான மனநிலையும், வெற்றிடமான மனநிலையும், ஊதாரித்தனமான வாழ்க்கையும் தான் இருக்கும் என்பது தெளிவு. நமது வாழ்க்கையிலும் கூட யாராவது ஒரு நீதிமானை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் சொற்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையும் சிறக்கும், நமது குடும்பத்தின் வாழ்க்கையும் சிறக்கும். நமது குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்தால் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் அப்படி நினைத்தால் அந்த ஊரே நன்றாக இருக்கும் என்பது உறுதி. உணர்ந்து பார்த்து நீதிமான்களின் தேவையை உணர்ந்து ஆண்டவரிடம் நீதிமான்களுக்காக ஜெபிப்போம்.